finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட் ஆஃப் த டெஸ்ட். இன்னும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி சரி ஆகலை. அதாவது ஸ்குவாட்ல முன்னாடி செலக்ட் ஆனாரு, பட் சப்ஜெக்ட் டு த ஃபிட்னஸ் அப்படின்னு உசாரா பிசிசிஐ போடும் போதே நம்மளுக்கு டவுட் இருந்துச்சு. பட் நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் கிடையாது. கேஎல் ராகுல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷுவர் ஷாட் பிளேயிங் 11ன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். பட் இன்னும் அவரோட இன்ஜுரி சரியாகல. ஸோ தேர்ட் டெஸ்ட் விளையாட மாட்டாரு. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட தான் இந்தியா விளையாட போறாங்க. எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல வந்து ரீப்ளேஸ் பண்ணது தேவ்தத் படிக்கல். அவர் வந்து பாத்தீங்கன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் ரஞ்சி டிராஃபில அடிச்சிட்டு வராரு. கிட்டத்தட்ட 3 செஞ்சுரி போட்டார் ரஞ்சி டிராஃபில. நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஒரு 150 ரன் அடிச்சாரு 2 days பிஃபோர். அண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலாந்து லைன்ஸோட ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஸோ டிசர்விங் பிளேயர் தான் டு ரீப்ளேஸ் கேஎல் ராகுல். அதாவது ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வராருன்னா சந்தோஷம் தான். அண்ட் இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, சர்ஃப்ராஸ் கானுக்கு டெபியூ மேட்ச் கிடைக்கும். ஒரு வழியா அவருக்கு ஒரு மேட்ச் கிடைக்க போகுது, கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ்னால நம்ம நிறைய மேட்சஸ் வந்து சான்ஸ் தரோம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அதே மாதிரி ரஜத் பட்டிதார், சர்ஃப்ராஸ் கானுக்குலாம் ஒரு லாங் ரன் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களாம் ரன்ஸ் அடிச்சு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அடிச்சுட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்திருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க ஃபெயிலியர்ஸ் வரலாம், பட் அதுக்குன்ட்டு ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவங்களை தூக்கிடக்கூடாது. ஏன்னா கேஎஸ் பரத்தை நீங்க 6-7 மேட்சா நீங்க விளையாடுறீங்க. என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு அவரு பேட்டிங்ல? கீப்பிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டெஸ்ட் நல்லா பண்ணிருப்பாரு. பட் ரீசெண்டா லாஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அவர் பண்ணல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சோ லக்கி டு பிளே இவ்வளோ டெஸ்ட் மேட்சஸ் வித்வுட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியா. பெரிய விஷயம் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், சர்ஃப்ராஸ் கானுக்குலாம் ஃபியூச்சர்லையும் நிறைய சான்சஸ் கொடுக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசாம பிசிசிஐ ஒரு விஷயம் பண்ணலாங்க. என்னன்னா, டெஸ்ட் மேட்ச்சுக்குன்னு தனியாக ஒரு டீமை ரெடி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட். ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் டேலண்ட் இந்தியாவுக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரே பிளேயர் 3 ஃபார்மெட்ல விளாடணுன்ற மாதிரி ஒரு 3-4 பிளேயரை டீம்ல வச்சுக்கிறீங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒரு பிளேயர் ஏதாவது பர்சனல் ரீசன் வெளில போயிட்டாருன்னா, இன்னும் 2 பிளேயர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா, அந்த ஸ்குவாடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் 2 ஃபார்மெட் விளையாடணும். இன்ஜுரி கன்சர்ன் பிளேயரா இருந்தா ஒயிட் பால் மட்டும் விளையாடணும். தயவு செஞ்சு ரெட் பால் பக்கம் வரவே வேணாம். வேறஸ் ரெட் பால் விளையாடுற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரெட் பாலே விளையாடட்டும். ஏன்னா அவர் கன்சிஸ்டன்சியா அவங்களுக்கு எவ்வளவு மேட்சஸ் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அந்த ஃபிட்னஸும் மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் டெஸ்ட் மேட்சஸ்க்கு ஃபுல் கமிட்டடாகவும் விளையாட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு இந்தியாவுக்கு. அண்ட் இப்போ ட்ரெண்ட் மாறினே வருதுங்க. இன்னுமே அந்த பழைய மாதிரி ஒரே பிளேயர் 3 ஃபார்மெட் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில மேபி ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் இருக்கலாம். பட் எல்லா பிளேஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். ஸோ பிசிசி எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல இதை பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மார்க்யூ டெஸ்ட் சீரீஸ்ல ஒருத்தர் பர்சனல் ரீசன் போயிட்டாரு, அட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், புரியுது. பட் இன்ஜுரின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா மிஸ் பண்ணோம், கேஎல் ராகுல மிஸ் பண்ணோம். இப்போ ஒரு வழியா கம்பேக் ஆறாங்கடா அப்பா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திருப்பி கேஎல் ராகுல் இன்ஜுரின்னு கேள்விப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகுது. ஷ்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரினா ஆப்வியஸ்லி அவர் வந்து பிளேயிங் 11 அவரோட இடமே ஒரு மாதிரி தடுக்கிடத்தோம் தான் போட்டுருந்தது. ஸோ அதனால அவர் இந்த சீரீஸ்ல விளையாடாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் கிடையாது இந்தியாவுக்கு. புரியுதா உங்களுக்கு? வேறஸ் கேஎல் ராகுல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிஸ், அதுல எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. எஸ்பெஷலி அவரோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்க போகுது. அண்ட் நம்ம தேர்ட் டெஸ்ட் விளையாட போறது ராஜ்கோட் நல்லா எனக்கு தெரிஞ்சு ஃபிளாட் ட்ராக்கா இருக்குங்க, அதிகபட்சமா ஸ்லோ ட்ராக்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிராவா கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த இங்கிலாந்து டெஸ்ட் டீம் கிட்ட என்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கும்னா, அவங்க ஒன்னு நீ வின் பண்ணல நான் வின் பண்றேன், இந்த டிராகி எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல விளையாடுற டீம்னால மேபி ரிசல்ட் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு 2 டீம்ல வந்து பேட்ஸ்மேன் செட் ஆனா ரன்னுங்களா குவிக்கலாம் அந்த பிச்சில். ஸோ அந்த வகையில ரஜத் பட்டிதார் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இந்த மாதிரி ஒரு ட்ராக் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அவங்க 2 பேருக்குமே. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ரோஹித் சர்மாக்கு கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, கேஎல் ராகுல் உள்ள வந்தா அந்த மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு திருப்பி அப்படின்னு மாதிரி நினைச்சிருப்பாரு. சின்ஸ் இப்போ கேஎல் ராகுல் இல்லாததுனால ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்ஸ் அகேன் கோஸ் டு ரோஹித் சர்மா. ஏன்னா பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கல. ஒரு நல்ல விஷயம், சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் அடிச்ச அந்த 100 கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவருக்கு அதிகமாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது பிசிசிஐ ஃபியூச்சர்ல டெஸ்ட் டீமுக்கு தனியா ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணலாம், ஒயிட் பாலுக்கு தனியா ஸ்குவாட் ரெடி பண்ணலாம். எக்ஸப்ஷனலா ஒரு 1 or 2 பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சுப்மன் கில்லே வச்சுக்கோங்களேன். ஏஜ் இருக்கு, அவர் வந்து ஃபிட்னஸ் நல்லா விராட் மாதிரி மெயின்டைன் பண்றாரு. 3 ஃபார்மேட் விளையாடினா அவர் விளையாடணும்.
இல்ல ஏதாவது ஒரு bowler, இன்னும் ஒரு பேட்ஸ்மேன், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் மத்தபடி மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே பியூர் அண்ட் பியூர் ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா ஒரு தனியா ஒரு ஸ்குவாட் ரெடி பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.